25 ஆண்டுகள் நான் பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். என் வகுப்புல ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. நான் அப்படி பாப்பேன் எல்லாரையும். பின்னால் ஒருத்தன் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தான். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நான் ஒரு 3 மாதத்திற்கான இடைவெளியில் தான் அந்த பணிக்கு போயிருந்தேன். இங்கதான் ராயப்பேட்டையில இருக்கிற வில்லியம் ஸ்கூல்ல. அங்க போய் அந்த பையனை பாக்குறேன். என்ன பார்க்காம என்ன எழுதிட்டு இருக்கிற அப்படின்னா, எழுந்து நின்னா 5.75 அடி இருக்கான். உட்காருன்னு பயப்படல. என்ன எழுதுற? பாடம் கவனிக்காம எழுந்துச்சு. அவன் சொன்னான், நீங்க என்னமா பேசுறீங்களே? நான் கேட்டேன். உட்காருன்னு உட்கார்ந்து மறுபடியும் கொட என்னப்பா கிளாஸ் கவனிப்பியா இல்லையான்னு. பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தவன் புடுங்கிட்டு வந்து இந்த டைரியை என்கிட்ட கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்காந்துட்டான். பின்னால போனா அடிப்பான். படிச்சங்க. போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு. படிச்சு அப்படியே மனசுல பதிஞ்சது பாருங்க. 14 வயது குழந்தை இன்றைக்கு தமிழ் எழுதுகிறான். இந்த 14 வயசு புள்ள எழுதுனது என்ன தெரியுமா? இந்த கவிதை இவ்வளவுதான். ஆனா வெண்பா உங்க சொன்னாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் எழுத வரலன்னு. கிடையாதுங்க. இன்றைக்கும் மரபு தொடர் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய இளமையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். அவன் எழுதுறான், 4 வித பண்புகளும் இருக்கும், 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட இன்னிசை வெண்பா, அட பீடி வாங்க காசு இல்லை, பென்ஸ் வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் எழுதுறேன். அட பாவி, வாடா வெளியில, வா வெளியில வா. வெள்ளம் மேஸ் கொடுத்துருங்க மேஸ். வெள்ள வா, நீ அறத்து பால் அப்புறமா நடத்திக்கலாம், நீ வா. என்னடா இது? கொடுத்துருங்க மிஸ், கொடுத்துருங்க. ஏய் இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க. ஐ எம் a bad boy. நானும் பாய் தான். யாருன்னு சொல்லு. அவன் சொன்னாங்க, பேர் சுஜாதா மிஸ் +2. இந்த கவிதை எழுத வச்சவ. அவன் கிட்ட சொன்ன, இவ்வளவு அழகா எழுதுறியடா, தத்தகாரம் போடுறேன், எழுதுவியா? அப்படின்னா என்ன மிஸ்? தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா எழுதிட்டு மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ குடுக்கறேன்டான்னு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் எழுதிட்டு வரேன் மிஸ், ஆனா நான் கெட்ட பையன் நீங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்னோட நின்னு பேசாதீங்க, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா பேசுங்க. எனக்கு சுந்தரராம் சாமியினுடைய புளியமரத்தின் கதை வாங்கி தரீங்களா? எந்த வயசு பையன் கேக்குறான்? 14 வயசு பையன் கேக்குறான். சுந்தரராமசாமியின் புளியமரத்தின் வாங்கி தரேன்டான், எழுதிட்டு வா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ். தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா. புரியல மிஸ். உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லு. அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தான் மனச தொட்டு. இதாண்டா அடி எடுத்து கொடுத்துட்ட, எழுதிட்டு வாங்க. அடுத்த நாள் புள்ள எழுதிட்டு வந்துச்சுங்க. as a டீச்சர் நான் சொல்றேன், என்ன தொன்மை என்கிறீர்கள்? அவ யார் தெரியுமா? அவள் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து அப்படி பார்த்துட்டு நிக்கிற கூடிய பேரழகி அவள், பெருந்தாய் அவள், பெரும் கன்னி அவள், தமிழ் வெறும் தொன்மை. இதோ இந்த விஷயத்தோட நான் நிறைவு செய்யறையா. அந்த பையன் எழுதிட்டு வந்தான், நான் வாசிக்கிறேயா. அவன் மனசுலதான் இருக்கு, எழுதி வைக்கல நான் இந்த கவிதையை. அவன் எழுதுறான், கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அந்த டைம்ல காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவல்ல ஓடிட்டு இருந்த டைம். இப்படி எழுதுறான் பாருங்க, கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அடுத்தது எழுதுறான் பாருங்க, என்ன சங்க இலக்கியத்துல நான் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தவள் தான். ஆனால் அதே திணறலோடு இந்த குழந்தையின் கவிதையை நான் பார்க்கிறேன். பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, பெய்யும் மழையில முன்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்ன கொல்லுவதேனோ சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்கும் அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்ன வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்ச வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனச போட்டு மிதிக்கலாமா. முடிஞ்சிருச்சாடா கவிதைன்னு? முடிஞ்சிருச்சு மேடம். நாடா மிதிக்கலான்னு முடிச்சிருக்கிற, ஒழுங்கா முடி, புக்கு ஒழுங்கா முடி தரேன். ஒழுங்கா முடிக்கிறதுனா என்ன மிஸ்? சுபமா முடிடா. சின்ன பையன், நீ காத்து இருக்கிற எவ்வளவு காலமா. சுஜாதா என்னடா பண்றா? +2 தான் சொல்லிட்டேனே மிஸ். நீ ஏன்டா 9th இருக்கிற? நானும் அவளும் சேர்ந்துதான் மிஸ் படிச்சோம். அவளை நினைச்சுக்கிட்டே நான் இருந்துட்டு அவ முன்னேறிட்டா மிஸ். நீயும் முன்னேறிப்போ, ஒழுங்கா எழுது. அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க, முடிச்சிட்டு வந்தான் அவன்.
நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம். எழுதிட்டானா? எழுதி முடிச்சு அவனும் பரிசு வாங்கிட்டான். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்வதற்காக மேடையை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் பேராசான் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, 90 அகவையை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியில் வாதிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய 1000 பிறைகளுக்கு மேல் கண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சண்முக வடிவேல் அவர்களே, அவர்தான் இடை பற்றி பேசினார், ஞாபகம் இருக்கா? 90 வயசு. ஆக்சுவலா அவரை நீங்க இளமையில போட்டிருந்திருக்கணும். அவர் வீச்சே வித்தியாசமா இருந்திருக்கும். நீங்க தான் கட்டுப்படுத்திட்டீங்க. தமிழ் வளர்ச்சித்துறை ஜூன் 3ஆம் நாளான இன்றைக்கு 102வது பிறந்த நாளை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எங்கள் இனத்தின் அடையாளம் முகவரியாக திகழ்ந்து உலகமெங்கும் எங்கள் புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி திருநாளாக அறிவித்ததற்கு பிறகு அதை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி துறைக்கும் அமைச்சர் பெருமானாருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அழகான ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நுட்பமான தலைப்பு. செம்மொழி தனி சிறப்பு எதற்காக? அதனுடைய தொன்மைக்காகவா, அதனுடைய இளமைக்காகவா என்று எதிரணியிலிருந்து வந்த சகோதரியார் தன்னுடைய வாதங்களை வைக்கின்ற பொழுதே அதனுடைய இளமைதான் என்பதாக தன்னுடைய வாதத்தை முன்னால் தொடங்கினார். ரொம்ப அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது நான் ஒரு மொழியாசிரியை, 25 ஆண்டு காலமாக தமிழ் மொழியை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவள். 1000 ஆண்டுகள் ஒரு மொழி பேசப்பட்டிருந்தால், ஒரு மொழியில் நாகரிகம், கலை, இலக்கியங்கள் தோன்றியிருந்தால் அந்த மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். 2004ஆம் ஆண்டு ஒன்றிய அரசிடம் தமிழ் மொழியை செம்மொழியாக அங்கீகாரம் கிடைக்க செய்த பெருமை அன்றைக்கு முதலமைச்சராக பணியாற்றிய, இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சாரும். அவர்தான் செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நான் ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு நமக்கு இந்த தகுதி கிடைத்தாலும் 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருந்தால் போதுமானது என்கின்ற வரையறைக்குள் நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். கணக்கின்படி பார்த்தால் இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசப்பட்டிருக்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்கின்ற பெருமை நமக்கு இருக்கிறது. தொன்மைதான் அதனுடைய சிறப்பு என்று நாம் பேசினாலும், எங்கே நான் இளமைதான் என்று பேச வந்திருக்கிறேன் என்றால், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்ட மொழி இன்றைக்கு வழக்கொழிந்து இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு நடுவில் இன்றைக்கும் வழக்கொழியாமல் சிண்டுகள் முண்டுகள் வரைக்கும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் தமிழ் மொழியினுடைய ஆகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது அல்ல, 1000 ஆண்டுகாலமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா, அதுதான். அது அவர்கள் தொட்டு காட்டினார். 20 வயசு பையன் இளமையோட இருக்கிறது பெருசா, 90 வயது கடந்த ஒரு மனிதர் இளமையோடு இருக்கிறது பெருசானா, 90 வயது கடந்தவர் இளமையோடு இருக்கிறது தான் பெருசு. ஏன்னா நிறைய பெருசுங்களுக்கு நடுவுல நம்ம தமிழ் மொழியாம் தாய்மொழிதான் பெருசுகளுக்கு நடுவில் கூட கன்னித்தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதமே. இப்படி சொல்லுவாங்க. நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்களை தூக்கி பிடித்தோம். நான் கலைஞரை எந்த இடத்தில் வியக்கிறேன் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக, ஒரு படித்த பெண்ணாக கூர்ந்து நோக்கி அந்த தலைவரை நான் வியப்பதற்கு ஒரு காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களும் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவருக்கு அந்த பாடத்தை தந்தது தமிழ் மொழி. என்ன தெரியுமா? 1950களில் அவர் களமாடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அப்பவும் அவர் அவுட்ஸ்டாண்டிங் தான். 2010-15 வரைக்கும் அவர் எழுதிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது கூட அவுட்ஸ்டாண்டிங் தான். அவர் அப்பொழுது தந்தை பெரியாரோடு களமாடினார். அவருடைய அந்த 90 வயதுகளில்
அவர் களமாடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பேனா முனையில் இருக்கக்கூடிய மை ஒருபோது முதுமையானவற்றை வெளியிட்டு விடவே முடியாது, இளமையை தக்க வைத்திருக்கும் என்ற அந்த பேனாவை தூக்கி பிடித்தவர் கலைஞர் அவர்கள். யார் ஜெயிக்கிறோம் தெரியுமா? தலைமுறையை கடந்து வாழ்கின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார். எந்த தலைமுறையில் நான் வாழ்ந்தேனோ 1980களில் நான் களமாடுவது பெரிய விஷயம் இல்லை. 2025 நின்று களமாடுகிறேன் என்றால் அதுதான் என் தமிழ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு. நான் இப்படி யோசிக்கிறேன். ஏற்கனவே எழுதப்பட்டது தானே. அவர் ஆரம்பிச்சார்ல, இவங்க சொன்னாங்களே குண்டலகேசின்னு. ஒரு விஷயம் தெரியுமாமா? குண்டலகேசி முழுமையான இலக்கியமா கிடைக்கவே இல்லை. நம்முடைய 41 இலக்கியங்களில் குண்டலகேசி இல்ல. 41 இலக்கியங்கள் செம்மொழியை அறிவித்தோம் இல்லையா? அப்போ கலைஞர் அவர்கள் குண்டலகேசியை அறிவிக்கவே இல்லை. ஆனால் குண்டலகேசியை அவர் படித்து 1950களில் மந்திரகுமாரி என்கின்ற படத்தை எடுத்த பொழுது அதற்கு கதை வசனம் எழுதியவர் நம்முடைய கலைஞர் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. அங்க எழுதிய அந்த எழுத்து கடைசி வரைக்கும் முரசொலியில் எழுதுகின்ற கடிதம் வரைக்கும் அவருடைய அந்த இளமையை நீங்கள் பார்த்தால், எனக்கு மட்டும் ஆற்றல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பேனாவை 1000 பிரதிகள் எடுத்து அதே வல்லமையோடு இந்த தலைமுறைக்கு நான் கொடுத்து விடுவேன். என்ன பேனா அது? அதிலிருந்து வந்த எழுத்துக்கள் எப்படியானது? அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவிக்கிறோம். நீங்க முதியவர்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல் அந்த முதுமை என்கின்ற ஒரு விஷயமே அண்டவிடாமல் தன்னை முழுமையாக இளமையாக தக்க வைத்திருக்கக்கூடிய ரசவாதம், அதுதான் தமிழ். ஒண்ணும் இல்ல, 1000 வருஷத்திற்கு முன்னாலே எழுதப்பட்டது ஒரு இலக்கியம், கம்பராமாயணம்னு பேர். அது 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தன் பிறக்கிறான். அவர் பேர் முத்தையா என்கின்ற கண்ணதாசன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை படித்துவிட்டு கண்ணதாசன் எழுதினார். அந்த கம்பராமாயணத்தை பற்றி எழுதினார். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்றார். அவன்தான் கவி அரசு கண்ணதாசன். நான் இப்படி சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள். வள்ளுவம் சிறந்தது, மிகச் சிறந்தது. ஆனால் அதனுடைய சிறப்பை வெளியிட்டுக் கொண்டிருப்பது யார் தெரியுமா? பரிமேலழகர், மணக்குடவர், மயிலைநாதர் முதற்கொண்டு இதோ இப்பொழுது எழுதி முடித்திருக்கிறாரே வைரமுத்து வரைக்கும் அதை தூக்கி நிறுத்துகின்ற அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகின்ற பொழுதுதான் தமிழ் வாழும். ஒன்னல்ல, ஒரு இளைஞன் 9வது வகுப்பு படிக்கிறான். நான் காலேஜ்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா போனேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், பின்னால கூட ஒன்னு பேசிட்டு இருக்கான். இப்ப நான் பேசுறேன்னா என் கிளாஸ் இப்படி இருக்கணும், பக்கத்துல இருக்க பேசிட்டு இருக்க மாட்டாங்க. 25 ஆண்டுகள் நான் பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். என் வகுப்புல ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. நான் அப்படி பார்ப்பேன் எல்லாரையும். பின்னால ஒருத்தன் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தான். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நான் ஒரு 3 மாதத்திற்கான இடைவெளியில் தான் அந்த பணிக்கு போயிருந்தேன். இங்கதான் ராயப்பேட்டையில இருக்கிற வில்லியம் ஸ்கூல்ல. அங்க போய் அந்த பையனை பாக்குறேன். என்ன பார்க்காம என்ன எழுதிட்டு இருக்கிற அப்படின்னா, எழுந்து நின்னா 5.75 அடி இருக்கான். உட்காருன. வெளியில போனாதான் பயப்படுவேன், கிளாஸோ மேடையோனா பயப்பட மாட்டேன். அது என்னுடைய சிம்மாசனம், இது பயப்படல. என்ன எழுதுற பாடம் கவனிக்காம எழுந்துச்சு. அவன் சொன்னான், நீங்க என்னமோ பேசுறீங்களே. நான் கேட்டேனா? உட்காருன. உட்கார்ந்து மறுபடியும் கொட என்னப்பா கிளாஸ் கவனிப்பியா இல்லையான்னு. பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தவன் புடுங்கிட்டு வந்து இந்த டைரியை என்கிட்ட கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்கார்ந்துட்டான். பின்னால போனா அடிப்பான்ட்டு. படிச்சங்க, போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு. படிச்சு அப்படியே மனசுல பதிஞ்சது பாருங்க. 14 வயது குழந்தை இன்றைக்கு தமிழ் எழுதுகிறான். இந்த 14 வயசு பிள்ளை எழுதுனது என்ன தெரியுமா? இந்த கவிதை இவ்வளவுதான், ஆனா வெண்பா.
உங்க சொன்னாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் எழுத வரலன்னு, கிடையாதுங்க. இன்றைக்கும் மரபு தொடர் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய இளமையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். அவன் எழுதுறான், 4 வித பண்புகளும் இருக்கும், 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட இன்னிசை வெண்பா, அட பீடி வாங்க காசு இல்லை, பென்ஸ் வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் எழுது. அட பாவி, வாடா வெளியில, வா வா வெளியில வா. வெள்ளம் மேஸ் கொடுத்துருங்க மேஸ், வெள்ள வா, நீ அறத்து பால் அப்புறமா நடத்திக்கலாம், நீ வா. என்னடா இது, கொடுத்துருங்க மிஸ், கொடுத்துருங்க. ஏய், இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க, ஐ எம் a bad boy. நானும் பாய் தான், யாருன்னு சொல்லு. அவன் சொன்னாங்க, பேர் சுஜாதா மிஸ் +2. இந்த கவிதை எழுத வச்சவ. அவன்கிட்ட சொன்ன, இவ்வளவு அழகா எழுதுறியடா, தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா? அப்படின்னா என்ன மிஸ்? தான தனந்தன தான தனந்தன தானா, தன தான தனந்தன தான தனந்தன தானா எழுதிட்டு மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ குடுக்கறேன்டான்னு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் எழுதிட்டு வரேன் மிஸ், ஆனா நான் கெட்ட பையன் நீங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்னோட நின்னு பேசாதீங்க, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா பேசுங்க, எனக்கு சுந்தர ராமசாமியினுடைய புளியமரத்தின் கதை வாங்கி தரீங்களா? எந்த வயசு பையன் கேட்கிறான்? 14 வயசு பையன் கேட்கிறான். சுந்தர ராமசாமியின் புளியமரத்தின் வாங்கி தரேன், எழுதிட்டு வா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ். தான தனந்தன தான தனந்தன தானா, தன தான தனந்தன தான தனந்தன தானா. புரியல மிஸ், உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லு. அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனச தொட்டு. இதாண்டா அடி எடுத்து கொடுத்துட்டு எழுதிட்டு வாங்க. அடுத்த நாள் புள்ள எழுதிட்டு வந்துச்சுங்க. as a டீச்சர் நான் சொல்றேன், என்ன தொன்மை என்கிறீர்கள்? அவ யார் தெரியுமா? அவள் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து அப்படி பார்த்துட்டு நிக்கிற கூடிய பேரழகி அவள், பெருந்தாய் அவள், பெரும் கன்னி அவள், தமிழ். வெறும் தொன்மை இதோ இந்த விஷயத்தோட நான் நிறைவு செய்யறையா. அந்த பையன் எழுதிட்டு வந்தான், நான் வாசிக்கிறேயா. அவன் மனசுலதான் இருக்கு, எழுதி வைக்கல நான் இந்த கவிதையை. அவன் எழுதுறான், கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அந்த டைம்ல காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவல்ல ஓடிட்டு இருந்த டைம். இப்படி எழுதுறான் பாருங்க, கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அடுத்தது எழுதுறான் பாருங்க, என்ன சங்க இலக்கியத்துல நான் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தவள் தான். ஆனால் அதே திணறலோடு இந்த குழந்தையின் கவிதையை நான் பார்க்கிறேன். பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, பெய்யும் மழையில முன்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்ன கொல்லுவதேனோ சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்ன வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்ச கொஞ்ச வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனச போட்டு மிதிக்கலாமா. முடிஞ்சிருச்சாடா கவிதைன்னு? முடிஞ்சிருச்சு மேடம். நாடா மிதிக்கலான்னு முடிச்சிருக்கிற, ஒழுங்கா முடி, புக்கு ஒழுங்கா முடி தரேன். ஒழுங்கா முடிக்கிறதுனா என்ன மிஸ்? சுபமா முடிடா. சின்ன பையன், நீ காத்து இருக்கிற எவ்வளவு காலமா? சுஜாதா என்னடா பண்றா? +2 தான் சொல்லிட்டேனே மிஸ். நீ ஏன்டா 9th இருக்கிற? நானும் அவளும் சேர்ந்துதான் மிஸ் படிச்சோம். அவளை நினைச்சுக்கிட்டே நான் இருந்துட்டு அவ முன்னேறிட்டா மிஸ். நீயும் முன்னேறிப்போ, ஒழுங்கா எழுது. அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க, முடிச்சிட்டு வந்தான் அவன். நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல,
நீ காலு மேல கால போட்ட அலங்க தண்ணி மேலே இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம். எழுதிட்டானா? எழுதி முடிச்சு அவனும் பரிசு வாங்கிட்டான். நான் சொல்லுகிறேன், நேற்று இந்த சென்னையில் 6000 கவிஞர்கள் பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய போட்டி, உலகமெல்லாம் தமிழ் கவிதை போட்டி நடந்தது. அதில் 59 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 3 கவிதைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்பட்டது நேற்று சென்னையில். நாம் கண்காணாத இடத்தில் கூட தமிழ் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழை நேசிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதையை மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது பைகளில் இதை எடுத்து செல்லுங்கள். இந்த கவிதையை என்ன ஒரு விஷன் பாருங்க. இதுதான் தமிழ். அப்டேஷன் இருக்குல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 1 லட்சம் ஆண்டு போனாலும் எப்படி நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள் நம்முடைய மாண்பை சொல்லுகின்றனவோ அப்படி நம்முடைய தமிழ் எழுத்துக்களும் கவிதைகளும் இந்த உலகத்திற்கு நம்முடைய மாண்பை சொல்லும், இந்த அன்பை சொல்லும், இந்த அறிவை சொல்லும். பாருங்க, இதான் முதல் பரிசு, 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதை. தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன். நீங்க சொன்னீங்க இல்லையா 3 வரி. தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன். இது முதல் பரிசு. 2வது பரிசு பேசினா கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். 3வது பரிசு, விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். மனசத்தோடும், தமிழ் மனசத்தோடும். நீ எதுவும் பேசு, தமிழ்ல பேசு. நீ திருக்குறளை பேசு, சென்றியு பேசு, நீ ஹைக்கூ பேசு, நீ சங்க இலக்கியம் பேசு, நீ அரசியல் பேசு, நீ எதுவும் பேசு, மனிதநேயம் பேசு, நீ சமூக நீதி பேசு, தமிழ்ல பேசு. தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்றளவும். நீங்க என்ன 96 வயது முதியவர் ஓடுறாரா, அழகா இருக்கிறார், ஓட்ட பந்தயத்துல ஒலிம்பிக்ல ஓடுற அளவுக்கு இளமையோடு இருக்கிறோம்ல, அதானே தமிழ். நான் என்னுடைய தாத்தா பார்த்த மலையை நான் பார்க்கிறேன். என் தாத்தா சுவாசித்த காற்றை நான் சுவாசிக்கிறேன். என் தாத்தா கால் பதித்த அந்த கடல் நீரில் நானும் கால் பதிக்கிறேன். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை. ஆனால் என் மூத்தோன், என் முன்னோன் பேசிய மொழியை நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தலைமுறையும் பேசும் என்பதுதான் அதன் இளமையின் ரகசியம் என்று சொல்லி செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு தந்து அந்த நாளை தந்தவர் பெயரால் கொண்டாடி நம் அனைவருக்குமான, நான் ஒன்னு சொல்றேங்க, நமக்கான காவல் தெய்வமா நான் நினைச்சிட்டு இருந்தது முத்தமிழறிஞரை தான். அவர் இந்த மண்ணுலகை விட்டு போகின்ற பொழுது இன்னொரு பாடிகார்ட் முனுசாமியை கொண்டு வந்து நம்ம முன்னால நிறுத்திட்டார். அது நமக்கான பாடிகார்ட். அது அந்தோனியோ அப்துல் ரஹ்மானோ போகும்போது எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு தான் போகணும். அதை தாண்டி நமக்கான வரலாறு இல்லை, அதை கடந்து நமக்கான பாதுகாப்பு இல்லை. அந்த தளபதிதான், அந்த தலைவர் தான் தமிழ் இனத்தை, செம்மொழியை மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு என்பதனால் என்